வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் டெய்லி 5 ஜிஎஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை புக் சோர்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷனோடு பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அதில் ஆறாவது நாளுக்கான 5 ஜிஎஸ் கொஸ்டினை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அரேஞ்ச் த ரூட் ஆஃப் சால்ட் மார்ச் லெட் பை ராஜாஜி. தமிழில் ராஜாஜியால் வழிநடத்தப்பட்ட உப்பு சத்தியாகிரக வழியை வரிசைப்படுத்துக. நம்ம எல்லாருக்கும் தெரியும், காந்தி குஜராத்தில் உப்பு சத்தியாகிரகம் பண்ணார். அதே மாதிரி அதை பின்பற்றி ராஜாஜி அவர்களால் தமிழகத்தில் முன்னெடுக்கப்பட்டது. அதை என்ன சொல்கிறோன்னா தமிழ்நாட்டு உப்பு சத்தியாகிரகம்னு சொல்லுவோம். அது எந்தெந்த வழியாக போனாங்க, நமக்கு தெரிஞ்ச பேசிக் டேட்டா எல்லாருக்கும் பொதுவாக என்ன தெரியும்னா திருச்சியில் ஸ்டார்ட் பண்ணாங்க. திருச்சியில் ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடித்தாங்கன்னா தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற வேதாரண்யத்தில் முடித்தாங்க அப்படின்றது நமக்கு பொதுவான டேட்டா. பட் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எந்த ஊர் வழியாக போனாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்கள். திருச்சி, திருத்துறைப்பூண்டி, கும்பகோணம், தஞ்சாவூர், இந்த மாதிரி 4 ஊரை கொடுத்து எந்த வழியாக போனாங்கன்ற மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க. பட் இதுக்கும் புக் சோர்ஸ் இருக்குது. 11th ஹிஸ்ட்ரி புக் 12ஆம் வகுப்பு வரலாறு புத்தகத்தில் வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் தண்டி யாத்திரை இருக்குங்களா, இது காந்தியால் முன்னெடுக்கப்பட்டது தண்டி யாத்திரை. அதே மாதிரி வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் தமிழ்நாட்டில் காந்தியை பின்பற்றி ராஜாஜியால் முன்னெடுக்கப்பட்டது தான் இந்த வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம். மொத்தமாக 150 கிலோமீட்டர் திருச்சிராப்பள்ளியில் தொடங்கி தஞ்சாவூர் மாவட்டத்தில் கரையோர கிராமமான வேதாரண்யம் வரை நடைபெற்றது இந்த நடைப்பயணம். மொத்தம் 150 மைல்கள். ஓகேங்களா. இப்போது இதில் பார்த்தோன்னா இந்த புத்தகத்தில் கரெக்டாக எந்தெந்த வழியாக போனாங்கன்ற மாதிரி ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கும்பகோணம், செம்மங்குடி, திருத்துறைப்பூண்டி ஆகிய இடங்கள் வழியாக சென்ற சத்தியாகிரக தொண்டர்களுக்கு நல்ல வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்தந்த வழியெல்லாம் போகிறாங்கன்ற மாதிரி டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. எப்போது சத்தியாகிரகம் நடந்துச்சுன்னு பார்த்தோன்னா 1930 ஏப்ரல் 13. ஓகேங்களா. ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் 28, கிட்டத்தட்ட ஒரு 15 நாள். ஏப்ரல் 13 ஸ்டார்ட் பண்ணி இந்த டேட்டை கூட கரெக்டாக எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 1930 ஏப்ரல் 13. ஓகேங்களா. ஸ்டார்ட் ஆகி 28 முடியுது. ஓகேங்களா. பாருங்கள், கும்பகோணம், செம்மங்குடி, திருத்துறைப்பூண்டி இந்த 3 ஊரை வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணலாங்களா. ஃபஸ்ட்டு திருச்சியில் ஸ்டார்ட் ஆச்சு. அது எல்லாருக்கும் தெரியும். திருச்சியில் ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாரும் என்னென்னா தஞ்சாவூரில் இருக்கிற வேதாரண்யம் தான் முடியும்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை போட்டிங்கன்னா தஞ்சாவூர் கடைசியாக வர மாதிரி ஆப்ஷன் வச்சுருக்கிறாங்க. பட் அது தப்பு. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு திருச்சி, அதுக்கு அடுத்ததாக தஞ்சாவூர், 2வதாக தஞ்சாவூர், அதுக்கு அடுத்ததாக கும்பகோணம், அதுக்கு அடுத்ததாக திருத்துறைப்பூண்டி. இந்த வேதாரண்யத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் தான் இந்த திருத்துறைப்பூண்டி. ஸோ 1 அப்போ என்ன வரும்னா ஃபஸ்ட்டு ஏ, 2வதுக்கு டி தஞ்சாவூர், அடுத்ததாக கும்பகோணம், அடுத்ததாக பி. ஓகேங்களா. ஏடிசிபி. ஆப்ஷன் சி ஏடிசிபி என்பதே இந்த கேள்விக்கான சரியான விடை. கடைசியாக தஞ்சாவூர் வரா மாதிரி ஆப்ஷன் வச்சுருக்கிறாங்க, பி ஆப்ஷன். பட் அது சரியான விடை இல்லை. நம்ம டிஎன்பிஎஸ்சி கீ படி பார்த்தோன்னா கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி தான். ஓகேங்களா. ஆப்ஷன் சி. திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் வந்திருக்காங்க. தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் அதுக்கடுத்ததாக திருத்துறைப்பூண்டி வழியாக தான் வேதாரண்யத்தை சென்று அடைஞ்சிருக்காங்க. இதிலேயே கூட பாருங்கள், கடைசியாக திருத்துறைப்பூண்டி தான் கொடுத்துருக்காங்க. கும்பகோணம், தஞ்சாவூர் வழியாக கும்பகோணம், செம்மங்குடி இந்த ஊரை மட்டும் மிஸ் ஆகுது. அடுத்ததாக திருத்துறைப்பூண்டி, கடைசியாக திருத்துறைப்பூண்டி. அடுத்ததாக இந்த கொஸ்டின் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பட் இதுக்கு புக் சோர்ஸ் இல்லை. ஓகேங்களா. இந்த கொஸ்டினை பாருங்கள். விச் அமங் த ஃபாலோயிங் வாஸ் எ ரெசல்யூஷன் பாஸ்ட் பை அன் எமர்ஜென்சி மீட்டிங் ஆஃப் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆன் 23rd January 1968. கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கீழ்கண்டவற்றில் 1968 ஜனவரி 23 தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அவசர கூட்டம் கூட்டப்பட்டு நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் எது? ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணோன்னா இந்த பீரியட் ஆஃப் டைமில் யார் முதலமைச்சராக இருந்தாங்க, யாருடைய ஆட்சி நடந்துச்சுன்ற பேக்ரவுண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த கொஸ்டினுக்கு நம்மளால் கெஸ் பண்ணி கரெக்டான ஆன்சர் போட முடியும். ஓகேங்களா. 1968 யாரோட ஆட்சி நடந்துட்டுருக்குன்னா அண்ணாவுடைய ஆட்சி நடந்துட்டுருக்கும். ஓகேங்களா. அண்ணாவுடைய ஆட்சி நடந்துட்டுருக்கோம். 1967 to 69 2 வருட காலம் அண்ணாவுடைய ஆட்சி நடந்துட்டுருக்கும். இதுக்கு முன்னாடி பக்தவாச்சல பாரதி, அப்படியே கொஞ்சம் பேக்ரவுண்ட் பார்த்துரும். இதுக்கு முன்னாடி 67 63 இப்படி எழுதுனா புரியாது, 63 to 67. ஓகேங்களா. 1963 to 67 பக்தவாச்சல பாரதி அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பார். அவரோட ஆட்சி காலம் நடந்துட்டுருக்கும். அதுக்கு முன்னாடி காமராஜரோட ஆட்சி காலம் 1954 63. ஓகேங்களா. இவர் கே பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு காமராஜர் அவரோட பதவியை திறந்துட்டுருப்பார். கட்சி பணியை செய்ய போகிறேன் அப்படின்னு அவர் போயிட்டுருப்பார். அதுக்கடுத்ததாக பக்தவாச்சல பாரதி வந்திருப்பார். அதுக்கடுத்ததாக அண்ணாவுடைய ஆட்சி 67 to 69. தமிழ்நாட்டில் நிறைய சீர்திருத்தம் அண்ணாவால் மேற்கொள்ளப்பட்டது. தமிழ்நாடுன்ற பேரே அண்ணாவால் கொண்டு வரப்பட்டது. அப்படிப்பட்ட அண்ணாவுடைய ஆட்சி காலத்தில் 1968 ஜனவரி 23 அவசர கூட்டம் கூட்டி என்ன தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இருமொழி கொள்கை. என்ன நிறைவேற்றினாங்கன்னு பார்த்தோன்னா இருமொழி கொள்கை.
மதுவிலக்கை அமுல்படுத்தினது யாருன்னா ராஜாஜி. ஓகேங்களா, நீங்கள் மதுவிலக்காக இருக்குமோன்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணக்கூடாது. மதுவிலக்கை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது யாருன்னா ராஜாஜி தான் கொண்டு வந்திருப்பார். இருமொழி கொள்கை, அந்த காலத்தில் மொழி சார்ந்த நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. இந்தி திணிப்பு, அதாவது இந்திய கட்டாயமாக்கி இருப்பாங்க ராஜாஜி காங்கிரஸ் ஆட்சியில். அதை எதிர்த்து பெரியார், அண்ணா, காமராஜர் போன்ற நிறைய பேர் போராட்டம் நடத்தியிருப்பாங்க. காமராஜர் ராஜாஜி மும்மொழி கொள்கையை செயல்படுத்தியிருப்பார். ராஜாஜி மும்மொழி கொள்கையை செயல்படுத்தியிருப்பார். காமராஜர் ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணியிருப்பார்னா மும்மொழி கொள்கையை எடுத்துகிட்டு இருமொழி கொள்கையை இவரும் என்ன பண்ணியிருப்பார், இருமொழி கொள்கை தான் இருக்கணும்னு சொல்லியிருப்பார். பட் தீர்மானமாக நிறைவேற்றினது யாருன்னு பார்த்தோன்னா அண்ணா. இல்லைங்களா, இருமொழி கொள்கையை தீர்மானத்தை அவசர சட்டம் போட்டு தீர்மானத்தை நிறைவேற்றினது யாருன்னா அண்ணாவுடைய ஆட்சி காலத்தில். ஓகேங்களா, அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை என்னென்னா அண்ணா. இருமொழி கொள்கை, மதுவிலக்கு ராஜாஜி. ஓகேங்களா, ராஜாஜி. அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை இருமொழி கொள்கை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இது கொஞ்சம் எளிமையான கொஸ்டின் தான் இது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்? ஓகேங்களா, ஐஎன்சியோட காங்கிரஸ் மீட்டிங்கை பற்றி சொல்லியிருக்காங்க. டபிள்யூசி பானர்ஜி வாஸ் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஹெல்ட் அட் பாம்பே. தமிழில் பம்பாயில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் மாநாட்டின் தலைவர் டபிள்யூசி பானர்ஜி. கரெக்டானு கேட்டிங்கன்னா கரெக்டு தான். இதுக்கான புக் சோர்ஸ் 10th புக்லேயே கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸின் முதற் கூட்டம் 1885 பம்பாயில் நடைபெற்றது. மொத்தம் எவ்வளோ பேர்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா ரெண்டாவது மாநாடு பற்றி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது மாநாடு 1886 கொல்கத்தாவில் தாதாபாய் நௌரோஜி தலைமையில் நடைபெற்றது. கொஸ்டினில் பாருங்கள், ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸின் இரண்டாவது மாநாட்டின் தலைவர் தாதாபாய் நௌரோஜி. அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், லாகூரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது மாநாடு. மூணாவது மாநாடு சென்னையில் தான் நடந்திருக்கும். ஓகேங்களா, சென்னையில் தான் நடந்திருக்கும். அதே மாதிரி தலைவராக யாருன்னா பக்ருதீன் தியாப்சி அப்படின்றவரை தான் நியமிச்சிருப்பாங்க. பக்ருதீன் தியாப்சி. இதுக்கும் புக் சோர்ஸ் தான் இருக்குது, இந்த இதுலேயே இருக்குது. மூன்றாவது மாநாட்டுங்க பாருங்கள், மூன்றாவது மாநாடு பக்ருதீன் தியாப்சி தலைமையில் 1887 சென்னையில் இன்று 1000 விளக்கு என்று அழைக்கப்படுகிற 1000 லைட், ஓகேங்களா, அழைக்கப்படுகின்ற மக்கிம்ஸ் தோட்டம், மக்கிம்ஸ் கார்டனில் நடைபெற்றது. அப்போது மூணாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போ 1 மற்றும் 2 சரி. அப்போ ஆப்ஷன் சி தான் சரி இந்த கேள்விக்கு. ஓகேங்களா, அடுத்த கேள்வி அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி TNEGA வாஸ் கிரியேட்டட் டியூரிங் த இயர். இதுக்கு நமக்கு புக் சோர்ஸ்லாம் எங்கேயும் இல்லை, பட் இது அடிக்கடி எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய ஒரு கொஷின். ஓகேங்களா, இந்த சிம்பிளை எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நம்ம ஏதாச்சும் அந்த எப்படி சொல்கிறதுனா ஏதாச்சும் ஆதார் கார்டுக்கோ இதுக்கோ அப்ளை பண்ணும்போது இந்த சிம்பிளை பார்த்துருப்போம், போர்டில் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு கீழே வருதுன்னா இந்த TNEGA இ கவர்னன்ஸ் ஏஜென்சி கீழே தான் வரும். ஓகேங்களா, இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. 2007. இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க, அதனால தான் இந்த கொஸ்டின் என்னென்னா 2007. ஓகேங்களா, TNEGA இந்த சிம்பிளை பாருங்கள், நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க கவர்மெண்ட் ஆஃபீஸில். நம்ம இந்த ஆதார் கார்டு, அதுக்கடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வாங்க போகிற இடத்துல இந்த சிம்பிள் போட்டு தான் போர்டு இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் எதுக்கு கீழே வருதுன்னா இந்த இ கவர்னன்ஸ் ஏஜென்சி கீழே தான் வருது. அடுத்த கொஸ்டின் ஃபினான்ஸ் கமிஷன் ரிலேட்டடாக இருந்து 14th ஃபினான்ஸ் கமிஷனோட ஹெட் யார்? 13th 12 10. ஓகேங்களா, தமிழில் 14வது நிதி ஆணையத்தோட தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான புக் சோர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா 12th எக்கனாமிக்ஸ் புக், 12th பொருளியல் புத்தகத்தில் நிதி பொருளியல் அப்படின்னு லெசன் இருக்கும். ஓகேங்களா, நிதி பொருளியலில் தான் இந்த நிதிக்குழுவோட வரலாறுன்ற சப்டாபிக் கீழே இதை கொடுத்துருப்பாங்க. நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், 10, 12, 13, 14. அப்போ 10வதுக்கு பாருங்கள், 10வதுக்கு பந்த், ஈஸியாக ரைமிங்காக ஞாபகம் வச்சுக்கலாம். 10வதுக்கு பந்த். ஓகேங்களா, 10வதுக்கு பந்த். அடுத்து 12வதுக்கு ரங்கராஜன், 12வதுக்கு ரங்கராஜன். அடுத்து வேறு என்ன கேட்டிருக்காங்க, 10, 12, 13, 14. 13, 14. 13க்கு பாருங்கள், 13க்கு விஜய் கேல்கர். 10க்கு பந்த், 12க்கு ரங்கராஜன், 13க்கு விஜய் கேல்கர், 14க்கு YV ரெட்டி. அரேஞ்ச் பண்ணலாங்களா? 10க்கு யார்? பண்ட்டு. ஓகேங்களா, அடுத்து 12க்கு யாரை படித்தோம்? ரங்கராஜன். யார்? ரங்கராஜன். 3க்கு 3 இருக்குது. 13க்கு விஜய் கேல்கர், இதுவும் 2க்கு 2 இருக்குது. 14க்கு YV ரெட்டி. அப்போ என்ன வரும்? 4, 2, 3, கடைசியாக 1. 4, 2, 3, 1. ஆப்ஷன் ஏவே இருக்குது. 4, 2, 3, 1. ஓகேவா? இப்போ 16வதா 15 நிதி ஆணையம் முடிஞ்சிருக்கு. 16வது நிதி ஆணையத்தோட தலைவராக அரவிந்த் பனகாரியா அப்படின்னு ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க. அரவிந்த் பனகாரியா இதுக்கு முன்னாடி ஒரு நிதி ஆயோக்கில் இருந்தார். இப்போது அரவிந்த் பனகாரியா 16th ஃபினான்ஸ் கமிஷனோட ஹெட்டாக நியமிச்சிருக்காங்க. இல்லை, நிதி ஆணையத்தோட தலைவராக நியமிச்சிருக்காங்க. இவரோட காலம் பார்த்தோன்னா 2026லேருந்து 30 வரலாம். ஓகேங்களா, 5 வருஷம். ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும்
நிதி ஆணையத்தோட தலைவரை மாற்றுவாங்க. ஓகேங்களா, 2026லேருந்து 30 கரெக்டாக டேட்டோடு சொல்லணும்னா மாதத்தோட ஏப்ரல் மாதம் இவங்களோட பதவி ஸ்டார்ட் ஆகும். எப்போவுமே ஏப்ரல் 2026 ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் 1 2031 இவங்களோட பதவிக்காலம் முடியும். ஓகேங்களா, இன்றைக்கான 5 கேள்விகளை பார்த்துட்டோம். நாளைக்கான 5 கேள்விகளை நாளை காலை பார்க்கலாம். கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.